கர்த்தருக்கு மேன்மையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டோம்னா, உங்க யாருக்குமே கஷ்டம் இல்லையா, துன்பம் இல்லையா, சோதனை இல்லையான்னு கேட்டா ஒருத்தர் கூட அப்படி சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு தொல்லைகள் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மலை போல வந்தாலும் கூட, மனம் சோர்ந்து இருந்தாலும் கூட, யார் தாங்கினாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, ஆண்டவர் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அறிந்த தெய்வம். உன்னை தாங்குவார், உன்னை பலம், சாத்தானை எதிர்க்க பலம் தருவார் என்ற ஒரு அருமையான ஒரு பாடம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை மோட்சமாக்கி தாழ்வாடவே நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க? இதுக்கு ஒரு அறிவு சொல்லமா? ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்குது. யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்க? இன்னைக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண முடியுமான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது. எனக்கு நேற்று இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர் நிற்கப்படாது, 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேல நிக்காதீங்க, அப்படி நின்றுட்டீங்கன்னா பெயின் ஜாஸ்தி ஆகும், எனக்கு பேக் பெயின் இருக்கு, 3 மணி நேரம் நீங்க போய் படுக்கணும் உடனே அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது, உட்கார்ந்துலாம் பேச முடியாது. இதுல வரை எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணமா, மெர்சி சாட்சி சொல்லும் போது உட்கார்ந்துங்க, ரொம்ப நேரம் நிக்காதீங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரல. கர்த்தர் வேலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, எப்பவுமே காலைல கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவேன்.
இன்னைக்கு டிஃபன் கூட சாப்பிடல. அப்புறம் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி பேலன்ஸ் காலம் கொஞ்சம் ஒரு விதமான ஒரு உடல்நிலை இருந்தது. ஆனா இங்க வந்த பிறகு எனக்கு ஒரு தனி உற்சாகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. என்னால இன்னும் அதிகமாக பலத்தோடு பேச முடியும்னு ஒரு பெரிய உற்சாகத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை தான், ஆனாலும் கர்த்தர் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்பது விளையிட பெற்றது. அவருடைய வார்த்தைகள் கேட்கும்போது வாஞ்சியோடு கேட்கணும். அது எப்படிப்பட்டதான வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தையானது உங்களை நிச்சயமாக தொடும், உங்களோடு பேசும், உங்களை உணர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. ஆகவே வார்த்தைகளை கேட்கும் போது ஜெபத்தோடு காத்துக்கிறார். ஜெபத்தோடு காத்துக்கும் போது கண்ண மூடிட்டே உட்கார்ந்துட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க. கொஞ்சம் என்ன நீங்க கவனிக்கணும். கவனித்து நீங்க கவனிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வீழ்ச்சி, எழுச்சி, புரட்சி. இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வீழ்ச்சி, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வாழ்க்கையில விழுந்து 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 போகிறோம். நாம் ஒண்ணு நினைப்போம், தெய்வம் ஒண்ணு நினைக்கிறோம். அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஒண்ணு நினைச்சேன் பாஸ்டர், தெய்வம் ஒண்ணு நினைக்கிறது. நான் நினைக்கிற காரியமே நடக்க மாட்டேங்குது, எல்லாத்திலையும் எனக்கு விழுந்து போகின்றேன். ஆனா வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு எழுச்சியை நமக்கு தருகிறார். அது எழுச்சியானது எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்? புரட்சிகரமா இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு செய்தியுடைய ஆதாரம். ஒரு குருநாதர் இருந்தார். குருநாதர் இருந்தா அவருக்கு நிறைய சீடர்கள் இருப்பாங்க. அப்படி சீடர்கள் நிறைய பயின்று வந்தார்கள். நல்ல ஒரு குரு, சீடர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். அந்த சீடர்கள் மத்தியிலே ஒரு நாள் ஒரு சீடன் ஒரு பொருளை திருடிக் கொண்டிருப்பதை ஒரு சில சீடர்கள் பார்த்து விட்டார்கள். இந்த பார்த்தோன்னே சீடர்களுக்கு ரொம்ப கஷ்டமாய் போச்சு. என்னடா இது, இங்கே நாம குருவுக்கு பணிந்து நம்ம வந்திருக்கிறோம், உலக காரியங்களை வெறுத்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிந்த இந்த ஒரு சீஷன் அவன் திருடுறானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஆரம்பத்தில் திருடிட்டான் விட்டுலாம் சொல்லி விட்டுட்டான். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அதே தவறை அவன் மறுபடியும் செய்கிறான். அப்ப அவன் செய்யும் போது இது சீடர்களுக்கு பொறுக்க முடியல. சரி, இதை இனிமே நம்ம மனசுல நினைச்ச கூடாது, நம்ம என்ன பண்ணிருந்தோம், நேரா போய் குருவிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி நேரா போனாங்க. குருவிடத்திலே போய் ஒரு 6-7 பேராக போகிறார்கள். போய் அந்த சீஷனை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இதுமே நான் திருடுறத நல்லா பார்த்தோம், ஒரு முறை இல்லை, 2வது முறையும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறான். அதனால அவன் இருந்தால் இந்த குருகுலமே கெட்டு போய்விடும். அதனால எப்படியாவது நீங்க அவனை என்ன பண்ணிடணும், அனுப்பிவிட. அவர் கேட்டு சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இது சீடர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி பாப்போம், ஒரு நாள் திருந்திருப்பான் போல இருக்கேன்னு நினைச்சா 3வது முறையும் அதே ஒரு தவறை அந்த சீடர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த சீடருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இன்னும் இவனை ஏன் இந்த குருநாதர் வைத்திருக்கணும், சரி வா இப்ப எல்லாரையும் நம்ம பேசி ஒரு மனுவா எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனு, முன்னாடி 7 பேர் தான் மனுவுக்கு கொடுத்தாங்க. இப்போ எல்லாருமே எல்லாம் திருடவங்க இருக்கக்கூடாதுல்ல, அதனால எல்லாருமே என்ன பண்ணாங்க, எழுதி சைன் போட்டு சீடர்கள் குருவுக்கு போய் கொடுத்துட்டாரு. குரு அதை படித்து பார்த்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் படிக்கும்போது அதுல என்ன இருக்குன்னா, இந்த சீடர்னாலே நாங்களும் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இந்த சீடனுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கலனா, இல்லைன்னா இந்த சீடனை இங்க இருந்து அனுப்பலனா நாங்க எல்லாம் என்ன பண்ணிடுவோம், இந்த குருகுலத்தை விட்டு போய்விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை எழுதி கொடுத்திருந்தார். அதை படித்து கொண்டிருந்தார். படித்த உடனே அவர் என்ன பண்ணினா, அந்த சீடர்களை பார்த்து சொன்னார், ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய மனுவை நான் இப்ப பார்த்துட்டேன், நீங்க தாராளமா எல்லாருமே என்ன பண்ணிடலாம், இந்த குருகுலத்தை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எங்கு போனாலும் நீங்கள் பயந்து, கடவுளுக்கு பயந்து உண்மையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கு போனாலும் சரியான ஒரு வாழ்வை நீங்க வாழ்வீர்கள். அதனால நீங்க தாராளமா போகலாம். ஆனா திரும்பி வாழ வேண்டும், தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு இடத்துக்கு வந்த அந்த சீடன் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவனை நான் அனுப்பிவிட்டால் அவன் இன்னும் என்ன ஆயிடுவான், மோசமான ஒரு நிலைக்கு போயிடுவான். இங்க வந்து திருந்தாதவன் இங்க வெளியே போய் என்ன திருத்த போறான். அதனால அவனுக்கு வாய்ப்பு
கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டும், அதனால அவன் இங்கேதான் இருப்பான், கண்டிப்பா ஒரு நாள் அவன் திருந்துவான் என்று சொல்லி அந்த குரு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே தபான அந்த சீடர் வந்து காலில் விழுந்தான். குருவே, என்ன நீங்க மன்னிச்சிருக்கோம், எவ்வளவு இவ்வளவு நல்ல எண்ணம் வச்சிருக்கீங்க, ஆனா நான் 3 முறை இந்த தவறை செஞ்சுட்டேன், ஆனாலும் என்னை நீங்க வெளியே அனுப்பாம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நான் திரும்பி வாழணும், நல்லபடியா வாழணும், அந்த இடத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், இனி அந்த தவறு செய்ய மாட்டேன், நான் ஒழுக்கமாய் வாழுவேன், உமக்கு பயந்து வாழுவேன், இந்த சீடர்களுக்கு பிரியமாய் நான் இருப்பேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி அந்த கதையை படிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் எதற்காக ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? இல்ல, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக, நம்முடைய கவலைகள் எல்லாம் நீக்குவதற்காக, மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக, தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக இந்த நாளிலே நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும், பெரிய புரட்சியை கொடுக்கும் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. சரி, நான் செய்திக்குள்ளே வருகிறேன். 3 வித தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக மனிதனின் வீழ்ச்சி, இரண்டாவது தேவனின் எழுச்சி, மூன்றாவது கிறிஸ்துவின் புரட்சி. இந்த தலைப்பிலே நான் உங்களோடு பேச போகிறேன். முதலாவதாக மனிதனின் வீழ்ச்சி என்ற தலைப்பிலே. இந்த மனிதனின் வீழ்ச்சி என்று வரும்போது எதனால் மனிதன் வீழ்ந்து போனான் சொல்லுங்க, அதெல்லாம் தெளிவா போட்டு வச்சிருக்கேன். பாவத்தினால் மனிதன் வீழ்ந்து போனான். முதலாக பாவம் எங்க பிரவேசித்தது? ஏதேன் தோட்டத்திலே. வாசிக்க கேட்ட ஆதியாகம புத்தகத்திலே இந்த சம்பவம் உங்களுக்கு வருகிறது. ஆனா வீழ்ச்சி பரலோகத்திலே ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். தேவதூதனுடைய வீழ்ச்சி. தேவதூதன் என்ன மாறிட்டான்? சாத்தானாய் மாற்றப்பட்டான். ஆமா, ஏன்னா அவனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. நீங்க ரொம்ப உள்ள போயிட்டீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம். நானே நிறைய காரியங்கள் யோசிக்க ஆரம்பிச்சேன். பரலோகத்துல என்ன கிடையாது. அப்போ அந்த தேவதூதனுக்கு எப்படி ஒரு பொறாமை ஒரு பாவம் இல்ல, இப்படிலாம் நீங்க போனீங்கன்னா அது கடந்து போகும், ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ அந்த தேவதூதன் வீழ்த்தப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல முதலாக வீழ்ச்சி அங்கேதான் ஆரம்பமாகிறது. நீ வானத்திலிருந்து முதலாக வானத்திலிருந்து வீழ்த்தப்பட்டவன் யாரு? விடிவெளி தேவதூதன். ஆமா, அவன் தான் சாத்தானாக. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் எப்படி வந்தான்னா முதலாக அங்க பரலோகத்திலிருந்து அவன் வீழ்த்தப்பட்டான். முதல் வீழ்ச்சி அங்கதான். ஆனா நான் அதை குறித்து பேச வரல. மனிதனுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பமாகிறது இல்ல, அங்க தேவதூதன் விழுந்து சாத்தானா மாறி போனான். ஆனா வீழ்ச்சி என்பது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பமாகிறது. எப்பொழுது? பாவம் செய்யும். எப்படி இருந்தாங்க? நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கேள்வி கேட்க யாருமே, நான் என்ன வேணா செய்யலாம், நான் என்ன வேணா சொல்லலாம். அதுதான், அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. ஆனா எப்ப பாவம் செய்தார்களோ அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், வீழ்ச்சி அடைந்து போனார்கள். பாவம் மனிதனை வீழ்ச்சி அடைய செய்யும். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்க அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து, அவ்வளவு கஷ்டம் இல்ல, ஏதேன் தோட்டத்தை ஆளுமை கூடப்படியாக ராஜாவாக ஆதாமி ஏவாளை அங்க வைத்திருந்தார். ஆனா நீங்க இப்ப வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நீ ஏது போன, ஓ இனி நீ இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க நாளைக்கு என்ன தவறு செய்யலாம்? பாவம் செய்ய, தவறு செய்ய, அவனுடைய வார்த்தையை மீறி போனார். எல்லாம் கொடுக்கப்பட்டு நீங்க நம்முடைய வாழ்க்கை இருக்காங்க, எல்லாம் தருவார். ஆனா இல்லாத ஒண்ணுதான் என்ன பண்ணுவோம்? கேட்போம். இல்லாத ஒண்ணுதான் யோசிப்போம். 99 கிடைச்சிருக்கும், அதை விட்டுருவோம். ஆண்டவருக்கு 99 விட்டுருவோம். கிடைக்காத ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்ன பண்ணுவோம்? பெருசா நினைச்சிருக்கோம். ஆண்டவருக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி கொடுக்கணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க அதை மீறி ஒன்றுமே செயல்பட முடியாது.
நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், நீங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கலாம், விருப்பமில்லாததாக கூட இருக்கலாம். நான் விரும்பாததை கர்த்தர் எனக்கு தந்தார். யார் சொல்றார்? யோபு சொல்றார். அப்படி விரும்பாததை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். யாராவது விரும்புவோமா? உடம்பெல்லாம் வியாதி வரும் யாராவது விரும்புவீங்களா? அவனுக்கு வந்தது, ஆனா விருப்பத்தோடு அவன் ஏற்றுக்கொண்டான். விரும்பாததுதான், ஆனா அவன் ஏற்றுக்கொள்கிறான். சின்ன காரியம் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கும்போது நாம் விழுந்து போகிறோம். மனிதன் பாவத்தினாலே விழுந்து போகிறான். 24 வசனத்தை வாசிங்க. அப்படியே தொடர்ந்து, அவர் மனுஷனை போதும். எவ்வளவு கஷ்டமா அந்த வார்த்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் அதுக்காக படைத்தார் சொல்லுங்க. 5 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்து 6வது நாளிலே யாரையும் படைத்து இவைகளெல்லாம் நீ ஆண்டு கொள்வாய், இவைகளெல்லாம் நீ எல்லாம் நீ சோதித்துக் கொள்வாய். பேரெல்லாம் யார் வச்சா தெரியுங்களா? ஆதாம் தான். இன்னைக்கு யானை, புலி, சிங்கம், ஏவா எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாரு? ஆதாம். எவ்வளவு பெருமை பாருங்க. பாவமற்றவர்களாக பிறக்கப்பட்டு பாவமற்றவர்களாக வாழ்ந்தவர்கள். ஆனா அங்கே பாவம் நுழைந்ததானே மனிதனுடைய வீழ்ச்சி அந்த காரணம். மண்ணை விட்டு துரத்தி விட்டார். ஏதை தோட்டத்துக்கு லாக்கே. இன்னைக்கு பாவம் செய்யும்போது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ணுகிறோம்? இழந்துவோம். நிறைய நேரத்தில் நினைப்போம், ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலன்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இல்ல. ஆனா இந்த காரியம் மட்டும் நமக்கு நடக்கும். நம்ம அடிக்கடி அதான் நினைப்போம், இந்த காரியம் ஆலயத்துக்கு வந்தா போதாது, பைபிள் ஸ்டடிக்கு வந்தா போதாது, ஜெபத்துக்கு வந்தா போதாது, வேதத்தை வாசித்த போதுங்க. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எவ்வளவு பெரிய வாழ்வு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது, ஆதாமுக்கும் ஏவாளும். யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் நிர்வாணமாக இருந்ததா உணர்ல. ஆனா பாவம் செய்த போது தான் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டார். அதற்கும் கிறிஸ்து யார் எடுத்து விட்டார்? அத்தியல் அவர் டெய்லர், எல்லாமே அவர் தான். முதல் ஆபரேஷன் பண்ணதும் ஆண்டவர் தான். ஆமா, விழாவிற்கு என்ன பண்ணார்? ஆமா, மயக்க மருந்து கொடுத்து, ஆமா அப்படியே வந்துச்சு எல்லாம். அங்கதான் எல்லாமே உருவாகி வருது. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நன்மை செய்தவர், அவருடைய நன்மையை இவர் என்ன பண்ணாங்க? மீறி போனாங்க. மனிதனுடைய வீழ்ச்சி முதலாவது. அந்த அதுல ஆரம்பிச்ச வீழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, உதாரணத்துக்கு ஒரு சில உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த பாயிண்ட் போகிறேன். சவுல் ராஜாவுடைய வீழ்ச்சியை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவனுடைய வீழ்ச்சி எது நிமித்தமாக? பாவத்தின் நிமித்தமாக. ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மீறி போனான் என்று வாசிக்கிறோம். சவுலுக்குள்ளே அசுத்தாவி சாத்தானாக புகுந்தான் இல்லையா? அசுத்தாவி நிறைந்திருந்தான். அப்படிப்பட்டவனா அவன். இப்போ ஒரு சூழ்நிலையில அந்த வார்த்தையை வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஜனங்களோ இதை யார்கிட்ட சொல்றான்? சாமுவேல்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? நல்ல அந்த வார்த்தைகளை நீங்க பைபிள் படிக்கும்போது படிச்சுட்டு ஓடக்கூடாது, ரொம்ப கவனிக்கணும். அவன் நம்முடைய தேவன் சொல்லி இருக்கணும். ஏன்னா சவுலுக்கும் தேவன் யாரு? ஆண்டவர் தான். ஆனா இப்ப என்ன வார்த்தை வருது அவங்க இருக்கு? அப்ப எவ்வளவு தூரம் மாறி போனா பாத்தீங்களா? இல்ல ஏன்னா சொல்ல அதுக்கு முந்தின பகுதி நீங்க போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அதை அப்படியே கீழ்ப்படியும். அவர் ஒரு அமலேக்கியனை கூட என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்க கூடாது உயிரோடு. அப்படிதான் சொல்லி அனுப்பினார். ஆனா இவன் என்ன பண்ணான்? எதற்காக? சில காரியங்களுக்காக, சில நன்மைகளுக்காக. எனக்கு படிச்சு பாருங்க. அப்போ சாமுவேல் சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அதனால வார்த்தைகள் மாறும். ஏன்னா சவுலை பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே நுழைந்து விட்டது. சவுலை தள்ளி தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார்? ராஜாவாக ஏற்படுத்தினார். வேதம் அப்படிதான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா சவுல் பாவம் செய்தான், விழுந்து போனா. ஒரு ராஜாவுடைய வீழ்ச்சி. மனிதன் ஆதாம் அவங்க வீழ்ந்து போனா, இங்கே சவுல் ராஜா வீழ்ந்து போனா. எப்படி இருக்க வேண்டிய ஒரு ராஜா கடைசியில வீழ்ந்து போனான். நல்ல கவனிங்க. எந்த அமலேக்கியனை அவன் தப்பவித்தானோ அந்த அமலேக்கியனுடைய பட்டயத்தாலே ஆண்டு போனான். ஆண்டவர் அந்த நாட்கள் இன்னைக்கு நம்ம தப்பித்துக் கொண்டிருக்கிறோம்.
அன்னைக்கெல்லாம் பல்லுக்கு பல், சொல்லுக்கு அடிக்கு, ரத்தத்துக்கு இப்படிதான் ஆண்டவர் செய்தார். ஆனா அவருக்கு பிரியமானது ஆண்டவர் பண்ணிச்சார். ஹalleluya. அது சம்பவம் தான் வருது. அதனால இங்கே சவுலுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். மனிதன் முதலாக ஆதாம் ஏவாள் அங்கு வீழ்ந்து போனதாலே ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு ஏதேன் தோட்டத்துக்கு காவல் வச்சுட்டாங்க. முதல்ல காவலாளியா வந்தான், ராஜா வந்தான், எல்லாமே வந்தான், எதுவுமே கிடையாது. அவன் என்ன சொல்றானோ என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் அங்க நடக்கும். ஆனா இன்றைக்கு ஏதேன் தோட்டம் பூட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டு அனுப்பிச்சு விட்டாரு. போ, நீ போய் கஷ்டப்பட்டுட்டார், சாபத்தோடு வெளியே வந்தார். காரணம் என்ன? நீங்கள் பாவத்தின் நிமித்தம் வீழ்ந்து போவீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்போ இங்கே சவுல் ராஜா ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு போனதுக்கு காரணம் பவுலுக்கு வாசிக்கிறார். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பாவம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை மீறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். காலப்பொல்லாது பிசாசு உங்களை எவனையை வஞ்சிக்கலாமோடு வகை தேடி பாவத்தை எப்படியாவது நுழைத்து 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 நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக்கூடாது என்பதில் ரொம்ப உஷாரா இருக்கும். அதை மீறி நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு பிரியமாக பயங்கரமான உலகத்திலே பயங்கரமான காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கடினமான ஒரு சூழ்நிலையில இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பாவம், எதை பார்த்தாலும் பாவம், எப்படி பார்த்தாலும் பாவம் சூழ்ந்து இருக்கிறது. ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, ஒரு யோசுவாவை போல நீங்க பாவத்துக்கு வெறுத்து வாழ, ஒரு யோபுவை போல. இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை. ஆக முதலாவதாக மனிதனுடைய வீழ்ச்சி பாவத்தினால் நடந்தது. சரி, இந்த பாவத்தினாலே மனிதன் வீழ்ந்து போனான். அப்போ இந்த வீழ்ந்து போன மனிதன் என்ன பண்ணணும்? எழுந்து வரணும். அதற்கு தான் ஒரு எழுச்சி வர வேண்டும். அந்த எழுச்சியை தந்தது யார் தெரியுமா? தேவன் வீழ்ந்து போன அந்த மனிதர்களுக்கு எழுச்சியை தர முடியாத தேவன் எழுச்சி செய்தார். என்னது? நம்மை வைத்த பாசத்தினால், அன்பினால், பாசத்தினால். பாவத்தினால் மனிதன் வீழ்ந்து போனார். பாசத்தினால் அந்த வீழ்ந்து போன மனிதனுக்கு தேவன் ஒரு பெரிய எழுச்சியை அனுப்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம். ஜெபம் பண்ணும்போதே சரோஜாமா சொன்னாங்க. அந்த வசனத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகாய் உலகத்தில் பாசம் வைத்தார், அன்பு வைத்தார், அன்பு கொடுத்தார். ஆண்டவர் செய்த பாவத்துக்கு தண்டனை நமக்கு உண்டு. அந்த தண்டனையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தேவன் எழுச்சியாய் செய்தது என்னது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆதாம் ஏவாளை அவர் துரத்தி விட்டா கூட ஆண்டவர் நம்ம மீது ஆசை வைத்தார். அவருடைய அன்பு பெருசுங்க. அவருடைய அன்பை நம்ம ருசிச்சவங்க ஒருபோதும் மாற மாட்டோம். அவருடைய அன்பை நாம் ருசிக்காமல் இருக்கிறோம். எதற்காக இந்த எழுச்சி? எதற்காக குமாரனை அனுப்பணும்? ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்குனா நீங்க மெய்யாகவே அவ்வளவு. இந்த எழுச்சி உங்களுக்கு வரணும்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கணும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தா எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? அதனால ஆண்டவர், திரியேக தேவனாகிய ஆண்டவர் தன்னுடைய குமாரனை எங்க அனுப்பினார்? பூமியில. இதுதான் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய எழுச்சி. பாசத்தினாலே, அன்பினாலே அங்கே குமாரனை, கடவுளையே, தெய்வத்தையே இங்கே குழந்தையாக இருந்தார். தேவனுடைய எழுச்சி இல்லைனா நாம் இன்னும் விழுந்து கொண்டே இருக்கோம். எழுந்திருக்க முடியாது. ஒரு நாளை வீழ்ந்ததான் கண்டிப்பாக எழுந்திருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, இது சின்ன அடிதாங்க, என்ன எல்லாம் காலப்போக்கில் சரியா. ஆனா இது காலப்போக்கில் சரியாகக்கூடியது இல்லை. பாவம். ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரமே நமக்கு என்ன கிடைக்கும்? மீட்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் அந்த எழுச்சியை கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் வைத்தார். காரணம் என்ன? தேவன் நம்ம இது வைத்த ஆசை. அவர் பாசம் உள்ளவர். அதான் அடிக்கடி சொல்றாரு, தாய் மறந்தாலும் எவ்வளவு நம்புறோம். செய்தித்தாள் நானும் பாசமா பேசிக்கிட்டு இருக்கோம். தாய், தகப்பன், உங்களை பெத்த பிள்ளைகளை எப்படிங்க மனசு வரும்? ஒரு அடி அடிக்க யோசிக்கிறோம். ஆனா
பிள்ளைகள் கண்டிப்பா இதை செய்ய மாட்டாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா அப்படிதான் நாம் போதிக்கப்படுகிறோம், அப்படிதான் வளர்க்கப்படுகிறோம், அப்படிதான் நாம் உணர்த்தப்படுகிறோம், அப்படிதான் நம்முடைய சிந்தைக்குள்ளே ஆளுநர். அதுதான் நம்ம ஆலைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னது காரணம் என்ன? உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் சரியான வழியில் நடக்கும், எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு தவறு செய்யறதுனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம கூட்டம் ஒன்றும் தவறு செய்ய பார்த்து செய்யறாங்க செய்யறாங்க. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவரை ஆண்டுடைய பிள்ளைகள். ஏன்னா ஆண்டுடைய போதனை நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இதயத்துக்குள்ள வார்த்தை இருக்குது, ஒரு சிந்தைக்குள்ள வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் அதற்காகவே தேவனுடைய குமாரனையே நமக்கு, இயேசு கிறிஸ்துவையே நமக்கு அவர் அனுப்பி அவர் பெரிய ஒரு எழுச்சியாக தந்தார். ஆகவே முதலாவதாக மனிதன் வீழ்ந்து போனார் பாவத்தின் நிமித்தமாக. இரண்டாவதாக இந்த பாவத்தில் வீழ்ந்து போன நம்மை பாசத்தின் நிமித்தமாக தேவன் எழுச்சியடை செய்யும்படியாக குமாரனை அனுப்பினார். மூன்றாவது கடைசியாக வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், கிறிஸ்துவின் புரட்சி. அது எதனால? பாடுகிறார். பாவத்தினாலே பாசத்தினாலே பாடுகிறார். மனிதன் வீழ்ச்சி, தேவனின் எழுச்சி. இங்க இயேசு கிறிஸ்துவின் இன்னைக்கு புரட்சி தலைவர் நம்ம ஒருத்தர் சொல்றோம், புரட்சி நாயகன், இப்படி பேர் பட்டம் நிறைய கொடுப்போம். புரட்சி தமிழர் நிறைய அரசியல் பேசுறதுல பட்டங்கள் கொடுக்கிறாங்க. ஆனா உண்மையாக புரட்சி செய்தது யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் புரட்சி செய்தார். ஹல்லேலூயா. அவர் தான் புரட்சி தலைவர். ஆமா, அவர் தான் புரட்சி செய்வோம். அவர் எல்லாவற்றிலும் அவர் புரட்சி செய்தார். முதலாவது அவருடைய பிறப்பை புரட்சி தான். அவருடைய பிறப்பை புரட்சி தாங்க. யாராவது கல்யாணமாகாத கன்னி வயிற்றுல பிறக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து கன்னி வயிற்றுல வாசிங்க. அது ஒரு போதே வசனத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம் தான். 21 வாசிங்க. அவர் குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய புரட்சி. நம்முடைய பாவங்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் யாரால தான் முடியும்? இயேசு கிறிஸ்துவால தான். அவருடைய பிறப்பின் நிமித்தமாக தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. 23 வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாய். இப்போ அவ்வளவுதான், ஒரு கன்னியை கற்பவதியானார். எப்படி ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய புரட்சி நடந்தது பாருங்க. அவருடைய பிறப்பே புரட்சி. அதனால்தான் இன்னைக்கு பாவம் இல்லாதவராக இந்த பூமியில பிறந்த ஒரே மனிதனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படி யோசிச்சு பாருங்க. புரட்சி செய்தாரா இல்லையா? பிறப்புல அவர் பிறப்பிலே புரட்சி, பேச்சில புரட்சி. அவர் பேச்சு சாதாரண பேச்சு கிடையாது. இன்னைக்கு பேசுறாங்க அரசியலும் சரி, சபையிலும் சரி, வெளியும் சரி, குடும்பத்திலும் சரி, என்ன பேசுறாங்க? ஆண்டவர் அந்த பேச்சை பார்த்து மற்றவர்கள் அசந்து போனாங்க, அதிசயித்து போனாங்க. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். அடுத்த வருஷம் வாசிங்க, நல்ல கவனிங்க. அவர் பேச கேட்ட யாவரும் கவனிங்க, என்னது? அவருடைய புத்தியையும் அவருடைய பேச்சு ஒரு புரட்சியா இருக்குங்க. பிரமித்தார்கள். வயசு எத்தனை தெரியுமா? 12 வயசு. 12 வயசுல நம்ம என்ன பேசுவோம்? நிறைய விஷயம் தெரியும். ஆனா அவருடைய பேச்சை கண்டு ஜனங்கள் பிரமித்தார்கள். ஏன்னா பேச்சில புரட்சி. போதகரின் நடுவில் நீங்க அப்படியே பாருங்க, 3 நாள் ஆள காணோம். வந்து உட்கார்ந்து தேடுறாங்க, ஐயோ இயேசுவை காணோம். ஆமா, கடைசியில பார்த்தா இவரு நடுவில் உட்கார்ந்து எல்லாரோடையும் பேசிட்டார். அவங்களுக்கு இவர் பதில் சொல்ற முடியுமாங்க? ஏன்னா ஒரு புரட்சி, இயேசு கிறிஸ்துவின் புரட்சி பிறப்பிலே மாத்திரமல்ல பேச்சிலும் இருந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பேச்சில மாத்திரமல்ல, அவர் 3 ஆண்டுகள் ஊழியத்திலும் புரட்சி செய்தார். ஹல்லேலூயா. 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோருக்கு பிள்ளையாக இருந்தார். ஆனா 30 ஆண்டுகள் கழித்து 3 வருடங்கள் தான் அவர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். ஊழியத்துல புரட்சி செஞ்சாரா இல்லையா? எத்தனை பேர் அவர் அற்புதமாக நடத்தினார்? யோசிச்சு பாருங்க. அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், செத்து போனவர்களை
ஒரு புரட்சி. இதெல்லாம் ஊழியத்துல நம்மளால செய்ய முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. வாசிங்க, அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 3:8. மார்க் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தான் கரையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களில் இஸ்ரவேலில் திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். கூட்டம் கூட்டமா ஊர்ல இருந்து என்ன பண்ணாங்க? அவரை பார்க்க. ஏன்னா அவருடைய ஊழியத்துல புரட்சி. ஏன்னா அற்புதங்களை செய்கிறார். வந்து பார்க்கறத செய்வாங்க இல்ல? நீங்க ஒண்ணு இல்ல செய்யறாங்களோ செய்யறாங்களே தெரியாது. ஆனா அவருக்கு வல்லமை இருக்கு. நம்ம சொல்லிக்கிறோம். இயேசுவிடத்தில் இல்லாம கூட ஊழியக்காரர்கள் சில பேருக்கு வந்து யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவரிடத்தில் இல்லாத வல்லமை இருக்கு. ஆண்டவர் புரட்சி செய்தார். இப்ப சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் மாத்திரம் ஆண்டவர் அற்புதமா இல்ல. வேதம் சொல்கிறது இதில் எழுதப்படாத இன்னும் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதுக்கு வேதம் கொள்ளாது, எழுத முடியாது. அவ்வளவு செய்தார். ஊழியத்தில் ஆண்டவர் புரட்சி. இறந்து போன மனிதர்கள் லாசரு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் நாளி போச்சு. முடியும் அந்த ஒரு புரட்சி செய்யணும். எல்லாம் சைலண்டா இல்ல, தெரிஞ்சு போச்சு அவருக்கு. லாசரு பலவீனமா இருக்கிறான், மறிக்க போகிறான், தெரிஞ்சு போச்சு. தெரிந்தும் தங்கி இருக்கிறார். சாவு பெருமை. எதற்காக? ஜீசஸ் என்னடா இப்படி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இது நடந்தது. வார்த்தை லாசருவே வெளியே புரட்சிங்க. அந்த வார்த்தை புரட்சி பாருங்க. அவருடைய ஊழியத்துல மணி இறந்து போனவர்கள் கூட இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு புரட்சி நடந்திருக்கிறது. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புரட்சி. ஊழியத்திலே புரட்சி செய்கிறார். அவருடைய மரணம் பெரிய புரட்சி. இப்பேற்பட்ட ஒரு மரணத்தை யாராவது சந்திக்க முடியுமா? எனக்காக நான் மரணம் அடையணும், எனக்காக நான் தண்டனை அடையணும், இல்லை எனக்காக என்னுடைய அப்பா சொந்தக்காரங்க இவங்க தண்டனை ஏற்றுக்கொள்ளணும், சம்மதமில்லமா ஏதாவது எல்லாருக்காகவும் ஒருவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்களா? அது புரட்சியா இல்லையா? இல்ல ஆளுடைய மரணம் ஒரு பெரிய புரட்சி. எல்லாவற்றையும் அவர் எல்லாம் ஒரு செத்து போனவரை உயிரோடு எழுப்புகிறவர் இந்த பாடுகளில் இருந்து அவர் நினைச்சுதான் என்ன பண்ணிருக்கலாம்? தப்பித்திருக்கலாம். இல்ல என்ன அடிச்சாலும் தனக்கு வலிக்காம அவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு மந்திரம் பண்ணிருக்கலாம், ஒரு மாயம் பண்ணிருக்கலாம். வேளாண் ஏற்றுக்கொண்டு அந்த புரட்சி. இன்னைக்கு சவுக்கடிச்சவங்கலாம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? சரி, அதுக்குள்ள நம்ம வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் புரட்சி செய்தார். அவருடைய மரணம் ஒரு பெரிய புரட்சி. எல்லாருக்கும் மரணம் யார் கையில இருக்கு? தேவன் கையில. நீங்க நினைச்சா செத்த முடியுமா? ஏன் பாஸ்டர் கத்தி எடுத்து நான் குத்திப்பேன்? சாவு எப்படி வரும்? குத்திக்கு உயிர் போகாது, குறைச்சு. ஆண்டுடைய சித்தம் என்ன பண்ணார்? 15 மாடியில இருந்து விழுந்து குறைச்சவங்களும் உண்டு, 1வது மாடியில இருந்து விழுந்து செத்தவங்களும் உண்டு. அதை சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மரண புரட்சி என்ன தெரியுமா? ஆண்டவரே ஆவியை இருக்குதா இல்லையா? வசனம் 7 வார்த்தைகளை நம்ம சொல்றோமே, வாசிங்க. யோவான் 19:30 வாசிங்க. யோவான் மரணத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரட்சி செய்தார். இயேசு பாடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவருடைய சித்தம் இல்லாம அவருடைய ஆவி என்ன போகாது, வெளியே போகாது. இன்னைக்கு நாம அப்படி செய்ய முடியாது. அவருடைய சித்தத்துல நம்ம ஆவி வெளியே போகும். ஆனா அவருக்கு அவராலே மாத்திரம்தான் ஆவி ஒப்பு கொடுக்கும். எவ்வளவு புரட்சி பாரு. மரணம் ஒரு பெரிய புரட்சி. ஆண்டவரே புரட்சித்தார். இயேசு கிறிஸ்து புரட்சி நாயகன். எல்லாம் சின்னதாக உயிர்த்தெழுந்து ஒரு பெரிய புரட்சி. அல்லேலூயா. அவருடைய வீட்டில் பெரிய புரட்சி. யாராவது சேர்த்து உயிரோடு இருந்தவங்க உண்டா? ஆண்டுக்கு எழுப்பினார். அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க நான் சொல்லுங்க, செத்தா செத்தது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தான் அவ்வளவுதான், மண்ணோட மண்ணா மக்கி போவோம், நம்ம பருவத்தில் இருக்கோம், நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனா இங்க ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் புரட்சி வைத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. எல்லாத்துக்கும் ஒரு வசனம் தான். வெளிப்படுத்தின 1:18. எல்லாரும் தெரிந்த வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் போதும்.
மரிப்பேன் என்று சொல்ற புரட்சியா இல்லையா? இல்ல பெரிய புரட்சியா? நீங்க நான் சொல்ல முடியுமா? மரிக்க போகிறேன்னு சொல்லலாம், மரிப்பேன் சொல்லலாம். மரிப்பேன் சொல்றவங்க மரித்து பின்பு உயிரோடு எழுந்தவங்க தான் சொல்ல முடியும். ஒருவேளை நான் சொல்லுவேன், லாசர் சொல்லலாம் அந்த வார்த்தையை இல்ல, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்ல முடியும். என்னது? மரித்தேன் ஆனா உயிரோடு இருக்கேன், அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இதோ சதா, அந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுதாங்க புரட்சி. ஹல்லேலூயா. ஆமா, அவன் ஒரு லாசர் சொன்னான், நான் மரிப்பேன் ஆனா உயிரோடு இருக்கேன். ஆனா எவ்வளவு நாள் இருப்பேன்? மறுபடியும் மரிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் புரட்சி செய்தார். ஆனா அப்படி புரட்சி செய்த ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு கண பண்ணி கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வருகிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லதுதான். ஆனா ஆண்டவருக்கு பாசமாய் பிரியமாய் அன்பாய் நடக்கிறோமா? தேவன் விரும்புகிற வாழ்வை வாழ்கிறோமா? வீழ்ந்து போன நாம் எழுப்பும்படியாக தேவன் கிரியை செய்து புரட்சியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து இன்றைக்கு வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறார், நித்திய வாழ்வை தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், பரலோக வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய புரட்சியினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலம் இன்னைக்கு அதான் பேசிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் 90 வயசு 100 வயசு ஆனா ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நீ அதிகபட்சமா 70 வரைக்கும் இழுத்துட்டு போகிறதே இந்த நாட்களில் கஷ்டம். இன்னும் வரும் நாட்கள் அது என்ன ஆகிடும் சொல்லிட்டாங்க. நான் சொல்லுவேன், வல்லுநர்கள் சொல்றாங்க நம்முடைய ஆயுசு நாட்கள்லாம் 60 மாறிடுவோம். ஏன்னா அவ்வளவு தூரம் நாட்கள் வேற விதமா மாறி போச்சு. உலகம் எல்லாமே வேற விதமாச்சு, நல்லது எதுவுமே கிடைக்கல நமக்கு. அப்படி விதமான உலகம். ஆனா வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அது கிடைக்க கூடாது. அது எப்படி எடுத்து போட்டு 60, 6, 10, 30, 100, 150 இல்ல மெத்துசலா மாதிரி 960 வருஷம் கூட நீ வாழல. ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்யலாம். பாஸ் ரொம்ப விருப்பமா இருக்கிற 120, 140 போயிட்டே இருக்கு லிஸ்ட். வாழணும், கண்டிப்பா வாழணும், சபைகள் இருக்க வேண்டும். நம்ம கையில இல்லை, நம்ம விருப்பத்தை சொல்லலாம். ஆனா அந்த விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்வு நமக்கு வாழும். முதலாக மனிதன் வீழ்ந்து போனால் தேவன் தன்னுடைய எழுச்சியை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக புரட்சி ஆனது இயேசு கிறிஸ்து மூலமாக பெரிய புரட்சி உண்டாகி இன்னைக்கு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? ஆலயப்பாரு, ஆலயத்துக்கு வரும். ஒரு நாள் ஆண்டுடைய வருகை வரப்போகுது. இல்லை நம்முடைய மரணம் ரெண்டுத்துல ஒண்ணு சந்திச்சுதான் ஆகணும். நான் பாசன சாக மாட்டேன் யார் சொல்ல முடியாது. அப்படி சொல்லாதவர்கள் ஆண்டுடைய வருகையை நாம் என்ன பண்ணணும்? சந்திச்சுதான் ஆகணும். ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். இப்ப நம்ம ஆண்டுடைய நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்பட்டு நாம் வாழணும். அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் வேதம், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் பரிசுத்தம், அதுக்கு தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அதற்காக தான் நாம் கூடி வருகிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். மனிதனுடைய வீழ்ச்சி, தேவனுடைய எழுச்சி, கிறிஸ்து இயேசுவினுடைய புரட்சி, இதெல்லாம் இதற்காக நம்முடைய வாழ்வுக்காக, நித்திய வாழ்வுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் கல்வாரியிலே கால் வைத்த எந்த ஒரு மக்களும் அதை வழிவிடாதபடி, அந்த நித்திய நரகத்துக்கு போகாதபடி, நித்திய பரலோகத்துக்குள்ளே கடந்து வருவதற்கு ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்த வேண்டும். ஜெபத்தோடு வாழுங்கள், வேதத்தோடு வாழுங்கள், ஆவியோடு கருத்தோடு தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். எல்லாவற்றும் மேலாக தேவனிடத்தில் அன்பாய் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே விழுந்து போன நம்மை எழுந்திருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி புரட்சி செய்த ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.